நந்தினி அக்கா எங்கே போனேன்? கிக்கி வாங்க. வேதா நண்பா என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா? வாங்க முருகையா. கீரை இருக்கு, போட்டு சாப்பிட்றா போதுமா? கீரை கடைஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க எல்லா பேரும். கீரை சாப்பாடு. அடே அட தண்ணி குடுறா கிச்சு. ஏய் கைகள் தண்ணி இந்த தண்ணி கைகள் தண்ணி தண்ணி கேட்குறேன், விளக்குறேன். நான் கை கழுத்து தண்ணி கொடு. இந்த சொம்புக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. பர்வீன் ஒரு நாளைக்கு சரியா லைவ் போட வரமாட்டேன். சரி சாமி, 4 நாளைக்கு போயிட்டு வைப்பா. சரி சாமி. ஐயா என் மேல ஒருத்தவங்க கோபமா இருக்காங்க. ஏன் என்று தெரியலப்பா. என்னது அப்படி போடாதீங்க, யாருன்னு போடுங்க. உங்க மேல யார் கோபமா இருக்கான்னு போடுங்க. ஒருத்தவங்கன்னு சொன்னா பெர்சனலா அது இல்லைல, யாருன்னு சொல்லி கேள்வி போடுங்க. பேர் போட்டு போடுங்க. ஒருத்தவங்கன்னு சொல்லி போடக்கூடாதுப்பா. அது என்னது ஒருமையில் பேசுறது தவறு தம்பி. யார் அது? உங்க மேல எது கோவப்பட போறாங்க? இப்பெல்லாம் கிடையாது. எல்லாம் வர்றவங்க பூரா ஒரே ஃப்ரெண்ட்ஸு, ஒரு சொந்தம், ஒரு மன உளைச்சல். இறைவன் அருளால் நல்லா இருக்கட்டும். தெரியலையேப்பா, அப்பெல்லாம் போடக்கூடாதுப்பா. யார் உங்க மேல கோபமா இருக்காங்க? ஏன் கோபமா இருக்காங்க? என்ன பண்ணீங்க? கீரை குழம்பு கதம்புதான் திங்க பிடிக்கல எனக்கு. ஏப்பா யாரு பாட்டி இன்னைக்கு வெளியே எதுவும் போகலையா? இல்லப்பா, கொஞ்ச நேரம் அப்படி டக்குன்னு படுத்து மயக்கப்பட்டுட்டு இதே எந்திரிச்சு வெளியே போவேன்ப்பா. பாக்கெட்டு போடணும், நாளைக்கு சந்தைக்கு போகணும். நாளைக்கு சந்தை, நாளை கழிச்சும் சந்தை போகணும். நைட்டு சந்தைக்கு போகணும். அடே அடே அடே, அது கடையில் கட்டு போய். ஏய் நான் சொல்ற புரியுதா? ஏமா டிப்பன் இவ்வளவுதாம்மா இருக்கு. சோறாளி போட்டா கீழே விழுகும்லம்மா. ஏதோ இதாம நட. அடே அடையில தட்டு வையே. ஏய் அடே ஐயோ அடே. சனியன் கர்றாங்களுக்கு சோறு காய்ச்சறது தப்பா தெரியும். வீசுன தேவையா கை? சோறு காய்ச்சறது பிடிக்கல. அந்த பையன் சபரிதான் மாட்டிக்கிட்டான், அன்பான பையங்க மாட்டிக்கிட்டான். அதனாலதான் வந்து சோறு காய்ச்சி அலைகிறேன். சோறு போடு குடுக்க கீழே போற சோறா கிடக்குப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு சோறு காய்ச்சறேன். அடியில தட்டு வச்சு போட்டா ஒரு பறக்க கூட கீழே போகாதுல. பாட்டி சினிமால நடிக்க ஏதோ ஐடியா இல்ல. சினிமாலாம் நடிக்க முடியாது, கொமரியா இருக்கணும். அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
என்னைய பார்த்தா விரட்டி விட்டுருவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண விட மாட்டாங்க.